வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தே vlogs. இன்னைக்கு நம்ம சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1.5 கிலோ பிரியாணி செய்கிறோம் நம்ம. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நாங்கள் வந்து டபரால செய்கிறோம். நீங்கள் வேணால் குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். ஸோ டபரால வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய் அதெல்லாம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், நெய் மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பெரிய வெங்காயம் நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பிரியாணியில். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வந்து வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 8 தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகா வந்து லைட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி தொக்கு மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து அதையுமே வந்து தக்காளியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து தட்டு போட்டு மூடி வைக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி தக்காளி வந்து தொக்கு மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் மஷ்ரூம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். மஷ்ரூமை வந்து ஒன்றை வந்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குறதாலும் சரி, 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வந்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தான் ஊற்ற போகிறோம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இன்றைக்கி நாங்கள் வந்து 7 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 7 டம்ளர் தண்ணி தான் இப்போ ஊற்றிருக்கோம். மீதி தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி ஊற வச்சதுலேயே இருக்கும். ஸோ அது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே ஊற வச்சிடணும் அரிசி. ஒரு அரை மணி நேரம் அரிசி நல்லா ஊறி இருக்கணும். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம். அரிசியை போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மிக்ஸ் கொடுக்காதீங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் வந்து இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி தட்டு போட்டு மூடும் போது மேலே வந்து ஒரு வெயிட்டான பொருளை வச்சு மூடுங்க தம்காக. ஸ்டவ்வையும் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து டம் எடுத்துட்டு தட்டை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு வெஜ் பிரியாணி தயாராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அரிசியெல்லாம் நீட்டாக இருக்குன்னு. நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அதுக்கு தான் சொல்கிறோம், லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும், பார்க்க நல்லா இருக்காது. ஒரு வாட்டி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.